பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, உன்னதமான காலையில் யாவரும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அவருடைய இறை அன்பை பெற்றுக்கொள்ள நாம் வந்திருக்கோம். இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. உன்னதமான இறைவனே, இந்த காலையாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்றே ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாரம் முழுவதுமாக நீங்க கண்ணின் இமைப்போடு பாதுகாத்து பராமரித்து இந்த கடைசி அந்த வாரத்தில் கடைசி நாள்ல நீர் எங்களை கால்மதிக்க வைத்த பரிசுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஜீவனுள்ளவர் நீர் எங்குண்டோ அங்க விடுதலை உண்டு. ஆகையால் இந்த தொலைக்காட்சியை காணக்கூடிய ஒவ்வொருத்தரையும் கூட ஆசீர்வதிங்க. எந்தெந்த நோக்கத்தோடு வார்த்தையோடு இதை காணக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அவர்களுடைய எண்ணங்களை ஆசீர்வதிங்க. நீங்க அவர்களுக்கு பலனாய் இருந்து இந்த ஜெபம் முழுவதாக நீங்க வழி நடத்துங்க. இன்றைக்கு நாங்க கொடுக்க போற ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அனைத்து ஜெபங்களும் யாவருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இதை அடையட்டும் எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள எங்க அன்பு தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் யாவரும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே நீ பதறாதே என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் துதிப்போமாக. Yes, Jesus, thank you, Lord. Yes, Father, thank you, Jesus. Hallelujah. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. வந்த பாசங்கள் அருந்திட்டாலும் என்னை தாங்கிட்ட தெய்வன் நம்மை சொந்த கரங்களாய் அவை அழைத்துக் கொள்வார். Yes, Lord Jesus. Hallelujah. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும் வந்த பாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும் வந்த பாசங்கள் அருந்திட்டாலும் இந்த நேரத்துல நம்ம விசுவாசத்தோட எது பண்ணாலும் நம்ம வெற்றியோகத்தா வருவோம்னு சொல்லி இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நேரத்துல இயேசு நம்மோடு என்று பாடலை பாடி திரும்ப இயேசுவை ஆராதிக்கலாமா? Yes, Father. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. இயேசு நம்மோடு எப்பவும் இயேசு நம்ம ஆண்டவர்னு சொல்லி நம்ம போற்றி புகழும் போது ஆண்டவர் நம்மளுக்காக இறங்கி வர போகிறார். Yes, Lord Jesus. Hallelujah. Hallelujah.
நன்றி தகப்பனே. இந்த நேரத்துல நம்ம ஆராதித்து புகழ்ந்து we were praising in our Lord Jesus Christ. Now it's time to hear the manna. So let's close our eyes and hear and ask for the Lord to give the word of God today. And also we pray for all the viewers. So let's close our eyes and start praying. Hallelujah. Thank you Lord Jesus. நன்றி தகப்பனே. இயேசுப்பா, இந்த உன்னதமான நேரத்துல தகப்பனே எங்களை ஒவ்வொருத்தரும் முழுமையாக நான் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, எங்களை ஒவ்வொருத்தரும் நீங்க ஏற்றுக்கொள்வீராக தகப்பனே. இந்த நேரத்துல இயேசுப்பா விசேஷமாக தகப்பனே இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிற அனைவரும் நீங்க தொடுவீராக தகப்பனே. இயேசுப்பா, உள்ளத்தை நீங்க ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. அவங்க மனதில் எந்த துக்கங்கள், வேதனைகள், சோதனைகள், கஷ்டங்கள் இருந்தாலும் இயேசுப்பா இந்த நேரத்துல எல்லாமே விலகி போகிட்டு தகப்பனே நீங்க உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருவீராக, ஒரு ஒளியை நீங்க தருவீராக. Remove all the darkness, Lord Jesus, and pour out your light, Lord. Let your light shine upon your people, Lord. You are the light and salt, Lord Jesus. Let your light be always on your people. Wherever there is darkness, Lord, let your light be falling all over the people, Lord. Amen. அதே போல தகப்பனே இன்னைக்கு யாருக்கெல்லாம் தகப்பனே வேலையில்லாத எழுந்து கொண்டிருக்கிறாங்க சப்பா, யார் வேலை கிடைச்சு இன்னைக்கு இன்டர்வியூ போறாங்களோ, இல்லை எந்த வேலை விஷயமா எங்க போனாலும் தகப்பனே அவங்க வெற்றியாக நீங்க தருவீராக. பாதையெல்லாம் உங்களுடைய பாதையா மாற்றி தகப்பனே ஒரு நல்ல வெற்றியோட செல்லுற மாதிரி நீங்க மன்றாடுகிறோம் தகப்பனே. It is time to hear the manna, Lord. Yes, you bless the messenger, Lord, as is going to penetrate the word, Lord. Let it go deep inside the heart of the people, Lord, and fill their stomach, Lord Jesus. But whenever they are hungry, Lord, we want to take the food, Lord Jesus. That food is only your word of God, Lord Jesus, which gives the strength, courage, the everything, Lord Jesus. Amen. You always be with us. We are your servant listening for your word of God. Give us the good manna today, and so that we could take it inside our heart, Lord Jesus. Amen. Everything is surrendered into your mighty hands, Lord. I close my prayer to Jesus Christ the Lord. Amen. 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 ஆண்டவராகிய இயேசுவே, போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நம் உன்னதமான இறைவாக்கை நாம் கேட்போமாக. இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று காலை இறைவன் நமக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தி வழங்குகிறார். என்ன நம்பிக்கை? இன்றைய நற்செய்தி வாசிக்கும் போது ஆண்டவர் சீடர்களை பார்த்து, வாருங்கள் அக்கறைக்கு போவோம் என்று சொன்னார். அக்கறைக்கு போவோம் என்றால் ரெண்டு விதமான வாக்குகளை அளிக்கின்றன. ஒன்று, அவர் அக்கறையோடு அவர்கள் மேலிற அக்கறையால் பயணம் செய்யும்படி அழைத்தார். இன்னொன்று, இந்த பகுதியில் அந்த பகுதிக்கு செல்வதற்கு பயணிக்கின்ற நேரத்தை குறிக்கின்றது. என் நண்பர்களே, மக்களே, ஆண்டவர் தன்னுடன் அழைக்கப்பட்டவர்களை, தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை, தமக்கு அழைக்கின்றார். அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் அழைத்தவர்கள் அக்கறையோடு கூட இருக்கின்றார். வாக்கு நமக்கு என்ன வலியுறுத்தினார்? உருவாக்கினார், சொன்னார், நிலை என்பதை அக்கறையோடு இருக்கிற ஆண்டவர் பயணம் செய்யும் போது நடக்கும். அதுதான் இந்த வாசகத்தின் விளக்கம் அமைந்திருக்கின்றது. நற்செய்தி வாசகம் எடுத்துக்கொள்ளும் 4ஆம் அதிகாரத்தில் 37-41 வரைக்கும் உள்ள வாக்குகள் வாசிக்கிறோம். அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறு அக்கறைக்கு சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் பயணம் செய்தன. அப்போது ஒரு பெரும் புயல் அவர்களை ஆரம்பித்தது.
விட்டது. செய்யும்போது நீர் இருந்தது. என்ன செய்வது தெரியவில்லையே. நன்றி மக்களே. ரோடிலே பயணம் கடலிலே பயணம் செய்வது, மழை ஒதுங்கி எங்கேயாவது இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அடலில் குறிப்பிட்டார் வேண்டும். அதற்கு மனதே ஒரு வழியே கிடையாது. பயணம் செய்வதற்கும் கடலிலே பயணம் செய்வதற்கும் வேறுபாடுகள் இருக்கின்றன. ரோடிலே பயணம் என்பது நம் வாழ்க்கையில நம்ம எப்படி வேணாலும் பயணம் செய்து சென்றடையலாம். பல வழிகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனால் கடலிலே பயணம் என்பது ஒரே வழிதான். அவர்கள் வாழ்க்கையிலே நிகழ்ந்த நிகழ்வுகள் பாருங்க என்ன சொல்லுகிறது. அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்ததினால் பெரும் புயல், பெரிய புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோதுகின்றன. அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. படகு தண்ணீரால் நிரம்புகிற ஒரு வாழ்க்கை. நல்லா யோசிச்சிருப்பாங்க. இன்னைக்கு மழை வெள்ளம் வந்த உடனே அநேக இடங்களிலே நீங்க பார்க்கலாம், எத்தனையோ வீடுகள் தண்ணீரால் நிரம்பிடும். அது நிரம்பின உடனே அவர்கள் படுகிற வேதனைகள், அவர்கள் படுகிற துன்பங்கள் அனுபவிக்கிறவர்களுக்கு தான் அந்த வேதனை புரியும். விடலாம் தண்ணீர் ரொம்ப போய்விடும். வீட்டில் இருக்கிற பொருட்களாம் தண்ணீரில் மிதக்க ஆரம்பிக்கும். நாம் வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்துக்கலாம். வந்த உடனே தண்ணீர் எல்லாம் கடலில் இருக்க தண்ணீர் பூமியில் வந்து வீடுகளை நிரப்புகிறதை பார்க்கும். அதிலே இரவும் பகலும் மின்சாரம் இல்லாமல் எத்தனை ஒரு கொடிய வேதனை. அது அந்த வேதனை ஈடுகட்ட எவரால் முடியாது. ஆக கடலில் இருக்கிற தண்ணீர் பூமியில் வந்தாலே அந்த வேதனை நம்மால் தாங்க முடியாது என்றால், கடலிலேயே இருக்கின்றவர்கள் எவ்வளவு பெரிய வேதனையை அனுபவிப்பார்கள். வழியில்லாமல் வாழ்வா சாவா என்று பயணிக்கின்ற நேரம். இந்த வாக்கில பாருங்க, பெரும் புயல் உண்டாயிற்று. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பெரும் புயல் என்ற துன்பம் வந்திருக்கின்றதா? பெரும் புயல் என்ற கஷ்டம் வந்திருக்கிறதா? எல்லாருக்கும் வேலை போய்விட்டது. வாழ்க்கையில் என்ன செய்வது? ஒரு புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்ட வேண்டும், இன்னொரு புறம் வீடுகளுக்கு வாடகை கட்ட வேண்டும், இன்னொரு புறம் உணவுக்கான பணங்கள் தயாரிக்க வேண்டும். இப்படி பல பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் அடுக்கடுக்காய் பயணித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று ஆண்டவர் நம்பிக்கையின் செய்தி சொல்லுகிறார். என்ன நம்பிக்கை பாருங்க, மிக தெளிவான வாக்கு. பெரும் புயல் அந்த கடலில் அவர்களை வாட்டி வதைத்தவுடனே வழியே இல்லாமல் இருக்கின்றார்கள். அப்போது அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொள்கின்றார். பணி செய்கிற ஆண்டவர் கலைப்பினால் ஒவ்வொரு உறங்கிக் கொண்டிருக்கின்றார். அவர்கள் போதகரே, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். நல்லா உறங்கிக் கொண்டிருக்கும் போது சீடர்கள் அவை எழுப்பி சொல்றாங்க, போதகரே நாங்க சாக போறோம், புயல் சீற்றம் அடித்து விட்டது, நாம சாக எல்லாரும். இந்த புயலை இதுவரை வாழ்வில் கண்டதில்லை. மக்களே, இன்னைக்கு ஒவ்வொருடைய பிரச்சனை தான். ஒரு இந்த மாதிரி உண்மை வாழ்க்கையில் வந்ததே கிடையாது. எத்தனையோ பிரச்சனைகளை நான் சந்தித்திருக்கிறேன். என்னால் இந்த பிரச்சனை செய்ய முடியல என்று தீர்மானித்து பயணிக்கிற நிறைய பேரை நாம் பார்க்கலாம். இதே போலதான் சீடர்கள் பாருங்க, அவங்களுக்கு அக்கறை இல்லையா என்று கேட்கிறார்கள். அக்கறை தானே ஆண்டவர் அழைத்தார். அவர் மேல் பிரியத்தோடு தானே பயணி அழைத்தார். அழைத்த ஆண்டவருக்கு பிரச்சனை வரும் என்று தெரியாதா? ஏன் அவர் ஓய்வெடுக்கிறார்? ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு சீற்றம் வந்திருக்கிறது என்று தெரியாதா?
எல்லாமே தெரியும். ஆனால் சீடருடைய அந்த முயற்சி, சீடருடைய அனுபவம் எந்த நிலையில் உள்ளது என்று அவர் கண்டறிந்து கொண்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட பாருங்க, துன்பத்தை கண்டு கவலைப்படாதீங்க, வேதனை கண்டு கலக்கமடையாதீங்க, ஒன்றுமே இல்லையே என்று நினைத்து வருந்தாதீங்க. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கின்றார். அவர் உன்னையும் என்னையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாம் அறிந்து கொண்டிருக்கின்றார். நிச்சயம் நமக்கு செய்வார். இங்க பாருங்க என்ன நடக்கிறது. அவரை பார்த்து சொல்றாங்க, தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் போதகரே சாப்பிடுறோமே கவலையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் வீழ்த்தெழுந்து காற்றையும் கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே அமைதலாய் இரு என்று சொன்னார். காற்றை கடிந்து கொண்டார். கடலை பார்த்து, இறையாதே அமைதியா, பேசாத, சும்மாயிரு, மௌனமாயிரு. அந்த இறைச்சல் அமைதியாயிற்று. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். காற்றை பார்த்து அதற்றினார். கடலை பார்த்து, இறையாதே அமைதியாயிரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தையினால் காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. நண்பரே மக்களே, காற்றும் கடலும் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைக்கு எவ்வாறு கட்டுப்படுகிறது பாருங்க. காற்றின் அதிகரிப்பினால் கடல் கொந்தளிப்பு ஆரம்பித்தது. ஏனெனில் தண்ணீரை ஆளக்கூடிய திறன் காற்றுக்கு மட்டும்தான் இருக்கிறது. காற்றுக்கு உயிர் இருக்கிறது. அந்த உயிர்தான் நமக்குள்ளே ஆக்சிஜனாக பூமியிலே நாம் சுவாசிக்கின்றோம். காற்று இல்லை என்றால், அந்த காற்று நம் நாசி வழியாய் உள்ளே செல்லவில்லை என்றால் நாம் உயிர் வாழ முடியாது. காற்றுக்கு உயிர் இருக்கிறது, அதற்கும் கண் இருக்கிறது, காது இருக்கிறது. ஏனெனில் அவைகளை படைத்தவர் நம் ஆண்டவர். கடலுக்கும் உயிர் இருக்கிறது, கண் இருக்கிறது, காது இருக்கிறது. ஏனெனில் அவைகளையும் படைத்தவர் நம் ஆண்டவர். அதுதான் பாருங்க, தண்ணீர் இல்லாமல் நாம் வாழவே முடியாது. உங்களை யாராவது சொல்ல முடியுமா? தண்ணி இல்லாம என்னால வாழ முடியும்னு யாராலும் முடியாது. எல்லாருக்கும் தண்ணீர் அவசியம் இல்லையா? வெளியே அழைப்போடு சென்று வருகிறவங்க ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்தால் போதும் என்று தான் நினைப்பாங்க. நிறைய சாப்பிடணும்னு நினைக்க மாட்டாங்க. முதலிலே தண்ணீர் குடிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த தண்ணீர் உள்ளே சென்றவுடனே நமக்கு ஒரு புதிய தெம்பு விடும். தண்ணீரில் உயிர் இருக்கிறது, அதற்கும் காது இருக்கிறது, அதற்கும் கண்கள் இருக்கிறது. மக்களே, இந்த இரண்டையும் உண்டாக்கியவர் நம் ஆண்டவர். எவ்வாறு நீங்க நினைக்கலாம்? யோவான் நற்செய்தியில் வெளிப்படுத்தும் போது இயேசுவை எவ்வாறு அறிமுகப்படுத்துகிறார்? தொடக்கத்திலே வாக்கு, அந்த வாக்கு இறைவனோடு இருந்தது, அந்த வாக்கு இறைவனாகவே இருந்தது. யோவான் நற்செய்தி முதல் அதிகாரத்திலே முதல் வாக்கியம், இவரால் வேறு எவராலும் உலகம் முழுவதும் படைக்கப்படவில்லை, சகலமும் இவர் வழியாக தான் படைக்கப்பட்டது, உண்டானதும் இவரால் இன்றி உண்டாக்கப்படவில்லை. யோவான் நற்செய்தி முதல் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. முதல் 6-7 வாக்கியங்கள். இவரால் இன்றி உலகம் உண்டாக்கப்படவில்லை. மக்களே, இவருடைய எல்லாம் உண்டாயின. ஆகவேதான் இவர் பூமியிலே மனிதனாய் இருந்த போது காற்றுக்கு அற்றினார், அது அடங்கினது. கடலை பார்த்து அமைதியாயிருந்தால் அது அமைதலாயிற்று. என் நண்பரே மக்களே, இப்பேர் பெற்ற ஆண்டவரை தான் நாம் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதையும் தன்னுடைய ஆகையில் வைத்திருக்கின்றவர் ஆண்டவர்.
மனிதர்களை மட்டுமல்ல, இந்த பூமி ஆளக்கூடிய வான்கோள்கள் அனைத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கிறவர் ஆண்டவர். நண்பர்களே, ஆண்டவரை தான் நீயும் நான் வழிபடுகிறோம். நம்பிக்கை இருக்கின்றது. சீடர்கள் இயேசுவே இருந்தார்கள். ஆனால் சாகப்போமே என்று சூழ்நிலை இருந்தபோது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. அவர்களால் சகித்துக் கொள்ள முடியாமல் போய்விட்டது. ஐயோ, செத்து போய்விடுமோ என்று தீர்மானித்து விட்டார்கள். உங்க வாழ்க்கையில் கூட அப்படித்தான் இருக்கலாம். நம்ம வாழ்க்கை சில சூழ்நிலைகளில் சாவை நோக்கி ஓடலாம். பயப்படாதீர்கள். சாவில் இருந்து தப்புவிக்கக்கூடிய ஒரு திறன் வாய்ந்த, சக்தி வாய்ந்த ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர்தான் இயேசு. இயேசு எவரோடு இருக்கின்றாரோ அவர்கள் வாழ்வார்கள். சீடர்களோடு இயேசு இருந்தார். அவங்க போய் எழுப்பினார்கள், எழுதும். எத்தனை முறை இந்த சீடர்கள் கடலிலே பயணம் செய்திருப்பாங்க. எத்தனை முறை இந்த சீடர்கள் இந்த மாதிரி புயல்களை பார்த்துப்பாங்க. மீன் பிடிக்கிறவர்கள் அல்லவா இவங்க எல்லாம். மீன் பிடிக்க படகில செல்லும் போது எத்தனை விதமான புயலை பார்த்திருப்பார்கள் இல்லையா? ஆனால் அன்று ஏற்பட்ட புயலை அவர்களால் தாங்க முடியவில்லை. அன்று ஏற்பட்ட அந்த புயல் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. செத்து போய் விடுவோமோ என்று தீர்மானித்து விட்டார்கள். இதே போலதான் உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள் உங்களை தாக்கலாம். நிலைக்கு உன்னை கொண்டு போகலாம். கவலைப்படாதே. உன்னை காக்கவும், உன்னுடன் இருக்கவும், உன்னுடைய பிரச்சனைகளை அதட்டி அமைதிப்படுத்தவும் ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். உங்க வாழ்க்கையில பாருங்க, அவர் எழுந்தார், காற்றை அதட்டினார், கடலை அமைதலாயிரு என்று சொன்னவுடன் அது அமைதலாயிற்று. உடனே சீடர்கள் உள்ளத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? காற்றையும் கடலையும் அதற்றின ஆண்டவர் சீடர்கள் பக்கம் பார்த்து சொல்லுகிறார், ஏன் அஞ்சுகிறீர்கள்? நான் உன்னுடன் இருக்கும் வரை உனக்கு அச்சம் ஏன்? இயேசு நம்மோடு இருக்கிற வரைக்கும் பயம் நம்மை தாக்க இயலாது. பயம் என்றால் என்ன என்கிற அளவுக்கு நம்மை கேட்க முடியும். என்றால் நம்முடன் இருந்து நடத்துகிற ஆண்டவர் எவ்வாறு இருக்கின்றார். அவர்களை பார்த்து அவர் கேட்கிறார், பாருங்க, ஏன் அஞ்சுகிறீர்கள்? ஏன் பயப்படுகிறீர்கள்? உங்களோடு நான் இருக்கும் வரை ஏன் உங்களுக்கு பயம்? ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நீங்க யாரோடு வாழ்கிறீர்களோ இல்லையோ, ஆனா இயேசுவோடு வாழ முயற்சி பண்ணி பாருங்க. இயேசுவோடு இணைந்து வாழ தீர்மானம் பண்ணி பாருங்க. இயேசுவோடு இருக்க நீங்க தீர்மானம் பண்ணி பாருங்க. உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சூழல் வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், அதை சுலப ரீதியிலே உன்னை கடக்க வைக்கிறவர் நம் ஆண்டவர் இயேசு. அதை கடந்து சென்று விடுவாய். எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் பல, நாங்கள் பட்ட துன்பங்களும் பல. அந்த துன்பங்களுக்கு மேல் ஆண்டவர் நிறுத்தி இருக்கின்றார். ஏனெனில் கடந்து வந்த பாதைகளை நினைத்தால் நம்மால் யோசிக்கவே, எப்படி நான் கடந்து வந்தேன், எனக்கு தெரியவே இல்லை என்றுதான் நாம் சொல்லுவோம். காரணம் என்ன? நம்பிக்கை. நம்பிக்கொள்ளும்போது அது எப்பேற்பட்ட சூழல் நம்மை தாக்கினாலும் அதை அதட்டி அமைதலாயிரு சொல்லுகிற அதிகாரம் கொண்ட இயேசு நம்முடன் இருக்கும் வரை நாம் எதற்கும் பயப்படக்கூடாது. ஆக சீடர்களை பார்த்து சொன்னார், பாருங்க, ஏன் அஞ்சுகிறீர்கள்? ஏன் அச்சம்? எதை கண்டும் பயப்படாதீங்க, எதை குறித்தும் யோசிக்காதீங்க. எல்லாவற்றுக்கும் ஆதிகாரனான இயேசு நம்முடன் இருக்கும் வரை எதை குறித்தும் நாம் கலங்கக்கூடாது. அவே ஆண்டவர்களை பார்த்து சொன்னார், ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். பாருங்க, ஏன் உங்களுக்கு பயம்? நான் கூட இருக்கும் போதே நீங்க இப்படி பயப்படுகிறீர்களே. நான் இல்லை என்றால் உங்கள் நிலை எவ்வாறு இருக்கும்?
அந்த இயேசு ஒரு வாழ்க்கையில் இல்லை என்றால் அவங்க நிலை அவமான சின்னமாய் மாறிவிடும். யார் வாழ்க்கை இல்லையோ அவங்க அவமானத்துக்குரியவர்களாய் மாறிடுவார்கள். பாருங்க, நம்பிக்கை இல்லையா? என்ன நம்பிக்கை? அழைத்தது நான் அல்லவா? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று நான் அல்லவா உங்களை அழைத்தேன்? அழைத்தவர் நான். உன்னுடன் இருக்கும் வரை நீ ஏன் கலங்கி தவிக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்டார். நம்பிக்கை இல்லையா? ஒருவரும் சாக போக மாட்டீங்க, யாரும் சாக மாட்டீங்க. என்னுடன் இருக்கும் வரை சாவு எவருக்கும் கிடையாது. ஏனெனில் சாவு அனைவருடைய சாவையும் இயேசு சிலுவையில ருசி பார்த்து விட்டார். அனைவருடைய சாவுகளை சிலுவையில அவர் சுமந்து விட்டார். ஆக இனி நமக்கு சாவு கிடையாது. நாம் சாக பிறந்தவர்கள் அல்ல. இதான் ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதே, நம்பிக்கையாயிரு. சாவு உன்னை தொட முடியாது. ஆண்டவர் இயேசுவோடு இருக்கும் வரை சாவு நம்மை தொட முடியாது. ஏனெனில் உயிர்த்த ஆண்டவர், சாவை அதட்டுகிற ஆண்டவர் நம்முடன் இருக்கின்றார். இம்மையிலும் மறுமையிலும் நம்மை வாழ வைக்கிற ஆண்டவர். இந்த உலக வாழ்வு மட்டுமல்ல, விண்ணக வாழ்வும் நமக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையில் உறுதியாயிரு. ஒவ்வொரு நாளும் விவிலிய வாக்கை படித்து படித்து நம்பிக்கையை வளர்த்துக்கொள். ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு எல்லாம் தெரியும் நினைச்சுக்காத. ஒவ்வொரு நாளும் கற்றறிய வேண்டும். அது சாகர வரைக்கும் நாட்கள் தேவை. அவ்வளவு ஈஸியாக விழித்துல எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. அது சாகர வரைக்கும் உள்ளத்தின் ரகசியங்களை அறிவதற்கு நாட்கள் தேவை. நம்ம எந்த வயதுல வேணாலும் சாகலாம். உடலை விட்டு உயிர் எப்ப வேணாலும் பிரியலாம். இந்த உடல் மீண்டும் மண்ணுக்கு செல்லலாம். ஆனால் நம்முடைய உயிர் விண்ணேற்றம் அடைய வேண்டும் என்றால் இந்த விவிலிய வாக்கை ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். ஏனெனில் நம்ம உயிருக்கு சாவு கிடையாது, அது வாழ்ந்து கொண்டே இருக்கும். நண்பர்களே, இந்த வாக்கில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நம்பிக்கையா இது என்று அவர்களை பார்த்து அவர் சொன்னார். அவர்கள் பேச்சும் அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படியணுமோ, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கூடார்கள். அனுபவம் பாருங்க, கடலில் பயணித்தவங்களுக்கு தான் தெரியும். நீங்க யாருன்னா போட்டிங் போயிருக்கீங்க, போட்டிங் போயிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? மனதெல்லாம் படபடன்னு வச்சுக்கும். அப்படியே அந்த போட்டிங்ல போற நமக்கு, ஏன்னா கடல்ல நமக்கு பழக்கம் பாரு. போட்டிங்ல உட்கார்ந்த உடனே தலைகளை பார்க்கும்போது, அது மேல கீழே ஆடும்போது ஐயோ விடுமோ பயம் இருக்கும் நமக்கு. ஆனால் புயல் காற்றை சந்திக்கமா, புயல் சீற்றம் வேறு. இன்றைக்கு கடலில் புயல் சீற்றம் ஏற்பட்டால் அரசாங்கம் சொல்லுகிறது யாரும் கடலில் பயணிக்க கூடாது. ஏனெனில் அந்த சீற்றம் காற்றும் கடலும் சண்டையிடுவது போல. எப்படியும் மனிதன் சண்டை போட்டா ஒன்னு பல்லு ஓடியும், மூஞ்செல்லாம் போயிடும், ஏதாவது ஒண்ணு நடக்கும், பொருள்கள் உடைஞ்சிடும். மனிதன் சண்டை போட்டா இப்படிதான் நடக்கும். அது போல காற்றுக்கும் கடலுக்கும் சண்டை ஏற்பட்டால் அது கொந்தளிப்பு அதிகமாகும். மனிதனால் அதை அடக்க இயலாது. என் அன்பு மக்களே, இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையிலே காண இயலாது. இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார். அவற்றையே அடக்குகிறார் என்றால் நம்ம வாழ்க்கையில் அவர் சின்ன சின்ன பிரச்சனைகளை எவ்வாறு அடக்கலாம்? நம் வாழ்க்கையில் எல்லாம் சின்னதுதான். நம்ம மனசுல நம்பிக்கை குறைவா இருக்கிறதுனால் அது பெரிதாய் தோன்றுகிறது. எனக்கு வந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு யோசிக்க தோன்று. ஏன்னா அவங்க பிரச்சனை அவங்களுக்கு அது பெரிதாய் காணப்படும். கவலை கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை அடக்கி அமைதலாக்கக்கூடிய இயேசு உன் உள்ளத்தில் வந்து விட்டால் நீ வெற்றியோடு பயணம் செய்வாய். சீடர்கள் ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இவர் பூமியிலே தான் பிசாசுகளை விரட்டினார், நோய்களை குணமாக்கினார் என்று பார்த்தால் காற்றும் கடலும் கூட இவருக்கு அடங்குகிறது. ஐயோ எவ்வளவு பெரியவர் என்று தங்கள் உள்ளத்தில் சீடர்களே அவர்கள் அவருடைய அனுபவத்தை அறிந்து கொண்டார்கள். என் நண்பரே மக்களே, அவர்களோடு இருந்த அதே இயேசுதான்
இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கின்றார், நம்ம அருகில் இருக்கின்றார். நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா இன்னல்களையும் அகற்றி நம்மை பாதுகாத்து நடத்தி வருகின்றார். உங்க கடந்து வந்த பாதைகளை நினைச்சு பாருங்க. எத்தனை அவமானம், எத்தனை வேதனை, எத்தனை பிரச்சனை, எத்தனை நிந்தை. இன்றைக்கு கூட நினைத்தால் உள்ளத்தில் ஒரு பெரிய வேதனை உண்டாகும். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் அனுபவம் இருக்கும். ஆனாலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்ல? ஏன்? இயேசு நம்ம வாழ்க்கையில் இருக்கும் வரை நாம் அனைவருமே ஆசீர்வாதமாய் இருப்போம். முதல் வாசகம் சொல்லுது. நம்பிக்கையின் உறுதி என்ன? முதல் வாசகத்தை வாசிக்கும் போது பாருங்க, விசுவாசத்தின் உறுதி என்ன? எபிரேயர் புத்தகத்திலே வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரத்திலே 1-2 பிறகு 8-19 வாசித்து பாருங்க. நம்பிக்கை அடையாளம் என்ன? நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ன மன உறுதி இருக்கக்கூடியவை. எபிரேயர் 11:1 சொல்லுகிறார், நம்பிக்கையின் அடையாளம் நோக்கி கொண்டிருக்கிறவை கிடைக்கும் என்ற உறுதியோடு பயணம் செய்வது, அதான் நம்பிக்கை. இயேசுவின் வாழ்க்கையில் இருந்தால் உனக்கு எல்லாமே வெற்றிதான். ஏனெனில் அவர் கற்றுக் கொடுப்பார் எது நல்லது, எது கெட்டது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது. நண்பர்களே, கெட்ட பெயர் எடுப்பது அப்படின்னும் போது எல்லாமே நடக்கும், செகண்ட்ஸ்ல நடக்கும். ஆனா நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்றால் நாம் சாகும் வரை அதை பிடித்துக் கொண்டு பயணிக்க வேண்டும். அது நாம் இறந்த பிறகுதான் நமக்கு கிடைக்கும். இறந்து விட்டால் அந்த சடலத்தில் ஒருவர் இவ்வாறு சொல்வார், இவர் நடந்தால் பூமிக்கு கூட நோகாது, இப்பேர் பெற்றவர் இறந்து விட்டாரே. அதே நேரத்தில் இன்னொருவர் இருந்தால் இவ்வாறு சொல்வார்கள், இவங்கெல்லாம் பூமிக்கு ஏன் பாரமா இருக்கிறாங்க தெரியலையே. இதெல்லாம் நம்ம காதல கேட்டிருக்கல. ஒருவர் இருந்தால் இறந்து விட்டால் இவர் நடந்தால் பூமிக்கும் நோகாது என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் வேறொருவர் இருந்தால் அவரை பார்த்து இவங்கெல்லாம் பூமிக்கு பாரமா இருக்கிறாங்களே என்று சொல்வார்கள். ஏன் இது சொல்லப்படுகிறது? எதை வைத்து? ரொம்ப குண்டா இருந்தாரு அதனால, ரொம்ப ஒல்லியா இருந்தார் அதனாலயா? இல்ல, வாழ்கிற வாழ்க்கை தான். நாம வாழ்கிற வாழ்க்கை, இந்த பூமியில நாம எவ்வாறு வாழ்கிறோம் என்பது மிக அவசியம். பலருக்கு இன்னல் கொடுத்து, துன்பம் அளித்து, பிரச்சனை அளித்து, மன உளைச்சல் கொடுத்து, செய்யக்கூடாதெல்லாம் செய்து வாழ்வோம் என்றால் அப்ப சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனால் நாம் பல நன்மைகளை செய்து, உதவி செய்து, நல்லவர்களாக கடவுளுக்கு பயந்து இறைவாக்கை நிறைவேற்றி வாழ்வோம் என்றால் இவங்க கொஞ்சம் காலம் இருக்கக்கூடாதா? இவங்க நடந்தா பூமி நடக்க போகாது என்று சொல்லுவார்கள். இவை எவ்வாறு அடங்கியிருக்கிறது? நாம வாழ்கின்ற வாழ்க்கையில் அடங்கியிருக்கிறது. ஆகவே நம்ம வாழ்க்கைகளை, நம்ம வாழ்க்கையில் வருகிற எரிச்சல்கள், நம்ம வாழ்க்கையில் வருகிற கோபாக்கினைகளை அடக்குவதற்கு ஆண்டவர் இயேசு தேவை. நாம் அடங்கி வாழ்ந்தால் உயர்த்தப்படுவோம். அடங்காமல் வாழ்ந்தோம் என்றால் யாருக்கும் கீழ்ப்படியாம என் விருப்பம், ஆதாம் ஏவாளுக்கு கிடைத்த சாபம் நம்ம வாழ்க்கையில் வந்துடும். அவங்க விரும்பி ஆண்டார்கள், ஆண்டவர் பார்வையிலே பாவமா இருந்தது. நான் வேண்டாம் என்று சொன்னதை நீங்கள் விரும்பினீர்களே. இதே போலதான் இன்னைக்கு கடவுள் வாக்கு இல்லாத வாழ்கிற ஒவ்வொருவருமே சாபத்துக்குரியவர்களாய் மாறிவிடுவோம். ஆக ஒவ்வொரு நாளும் கடவுள் வாக்கை பற்றி பிடித்துக் கொள்வோம். அது நம்பிக்கையின் உறுதி, நம்பிக்கையின் வளர்ச்சி. இறைவாக்கு நம்ம வாழ்வில் வருகிற எல்லா இன்னல்களையும் அகற்றக்கூடியது. இதுதான் இன்றைக்கு முதல் வாசகத்தை சொல்லுகிறார். நம்பிக்கை நாம எதிர்நோக்கி இருக்கிறவை கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு பயணம் செய்யக்கூடியவை. ஆகவே நம்பிக்கையினால் தான் மூதாதையர் சான்று பகர்ந்தார்கள். இரண்டாவது வாக்கியம், நம்பிக்கையினால் தான் மூதாதையர் யார்? உதாரணம் சொல்லுகின்றார், ஆபிரகாமை உதாரணம் சொல்லுகிறார். நம்பிக்கையினால் தான் அவர் வாழ்ந்தார். நம்பிக்கையினால் தான் அவருக்கு குழந்தை கிடைத்தது. 75 வயதிலே கடவுள் வாக்கு கொடுத்தார், குழந்தை பிறக்கும். ஆனால் அவருக்கு 100 வயதிலே குழந்தை பிறந்தது. 25 வருஷம் அவர் அந்த வாக்கை நம்பிக்கையோடு பயணம் செய்தார். முடியுமா?
நமக்கெல்லாம் முடியுமா? ஒரு நாள் தாங்க இயலாது, 2 நாள் தாங்க இயலாது, 1 மணி நேரம் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இப்போ வேணும். அவர் 25 வருஷம் காத்திருந்தார். கடவுள் கொடுத்த வாக்கு நிச்சயம் நிறைவேற்றுவார். 25 ஆண்டு கழித்து 100 வயதில் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தார். நண்பர்களே, அதுதான் விவிலியத்தில் இடம் பெற்றிருக்கிறார். அவர் நம்பிக்கைக்கு சான்று பகிர்ந்தவர். அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரணும். எப்படி? என் பிரச்சனை நிச்சயம் ஆண்டவர் மாற்றுவார், என் தேவையை நிச்சயம் சந்திப்பார், நிச்சயம் அவர் எனக்கு நோயிலிருந்து குணமாக்குவார், நிச்சயம் கஷ்டத்தை தீர்ப்பார், நிச்சயமாக என் கடன் தொல்லையெல்லாம் என்னை விட்டு சில நாட்களில் விலகும், என் ஆண்டவர் வழி திறப்பார். நம்பிக்கை, நம்புங்க. நிச்சயமா எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுப்பாரு, நம்புங்க. நிச்சயமா எனக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கும், நம்புங்க. நம்புகிறவர்கள் வாழ்வு பெறுவார்கள். நம்பிக்கையற்றவர்களோ பாருங்க, பின்வாங்குகிறவர்களோ அவலநிலைக்கு போவார்கள். நேற்று வாசகர் எடுத்து தியானித்து பாருங்கள். 10ஆம் அதிகாரம் எபிரேயர் புத்தகத்திலே பின்வாங்கி செல்லுகிறவர்களோ அவல நிலைக்கு போவார்கள். ஆனால் நம்பிக்கை உறுதியோடு பயணிக்கிறவர்கள் கஷ்டம் அதிவிரைவில் தொலைந்து போகும். ஆகவே நண்பரே, மக்களே, நோடு பேசுகிற நானும் பல கஷ்டங்களை அனுபவித்திருந்தான். பண கஷ்டம், பொருள் கஷ்டம், வீடு கஷ்டம், பல கஷ்டங்கள். அந்த கஷ்டத்தில் இருந்து ஆண்டவர் கூட இருந்ததினால் இன்றைக்கு வெற்றி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நானும் என் பிள்ளைகளும் சேர்ந்து இந்த இறை பணியில பணியாற்றுகிறோமே. காரணம் என்ன? ஆண்டவர் கூட இருக்கின்றார். அந்த அனுபவம் தான் உங்களோடு கூட பேசுகிறோம். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசு வந்தால் உங்களையும் ஆண்டவர் வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார், உனக்கு தேவையானதை நிச்சயம் கொடுப்பார். பொறுமையோடு காத்திரு, ஆண்டவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் பயணம் செய். இதான் இன்றைய வாசகங்களின் விளக்கம். இன்றைய திருப்பலி வாசகங்கள் நம்பிக்கையின் செய்தி. காத்திரு, நிச்சயம் கிடைக்கும். வாழ்க்கையில சாக போகிற சூழ்நிலை வந்தாலும் உன்னை சாகாமல் காக்கக்கூடிய இயேசு கூட இருக்கின்றார். நம்புங்க, ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ஆகவே இந்த வாசகத்தின்படி நம்மை நாமே சமர்ப்பணிப்போம், நம்பிக்கையில் வளருவோம். இறைவன் நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த காலவேளைக்காயுமை நாங்கள் போற்றுகின்றோம். ஒவ்வொரு நாளும் உடைய வாக்குகளினால் எங்களை தேற்றுகிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் சீடர்கள் வாழ்வில் வந்த புயலை நீர் அடக்கி, அஞ்சாதே திறன் கொள் என்று சொல்லி அவர்களை தேற்றினது போல் இன்றைக்கு வாழ்க்கையில இருக்கின்ற புயல்களை அடுக்குவீராக. என்னோடு இணைந்து செபிக்கிறவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான புயல் ஆண்டவரே, ஒரு பிள்ளைகள் பல நேரங்களிலே அழுது செபிக்கிறார்கள். ஐயோ, எனக்கு வழியே இல்லையே, என்ன செய்வது? தகப்பனே, பூமியில் வாழும் அனைவருக்காய் சிலை மரணத்தை ஏற்றுக்கொண்ட நண்பர் ரட்சகரே, உமது பிள்ளைகளின் கண்ணீர்களை பார்ப்பீராக, வேதனைகளை பார்ப்பீராக. குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில வேலை இல்லாமல், பணம் இல்லாமல் மிகுந்த கஷ்டப்பட்டு என்ன செய்வது தெரியவில்லை என்று ஒவ்வொரு நாளும் கலங்கி தவிக்கிற பிள்ளைகள் மேல் இரக்கமாய் இந்த பூமியிலே இவ்வாறு துன்பப்படுகிறவர்களை கண்டு கொள்ளுகிற ஒருவரும் இல்லை ஆண்டவரே. அரசாங்க உதவியும் இல்லை, யாருடைய உதவியும் இல்லாமல் கலங்கி தவிக்கிற பிள்ளை இந்த நேரத்தில் நீங்க தொடுபடியாக செபிக்கிறோம். நீங்க கூட பயணம் செய்காண்டவர் காலை நேரத்தில் உணவுக்காக, உடைக்காக, வேலைக்காக அவல நிலைய அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறாண்டவரே, உம்முடைய அன்பின் கரம் இப்போதே அவர்களை தொடுவதாக. அவர்கள் அருகில் செல்வாண்டவரே, உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மறுவாழ்வு தருவீராக. மருத்துவமனையில, ஜெயிலில, ஆஸ்பத்திரியில, வீதியில, பல இடங்களில சிக்கி உமது பிள்ளைகளுக்கு வழி இல்லாமல் அநாதைகளா இருக்கிற ஆண்டவரின் கரம் பற்றி பிடித்துக் கொள்ளும்படிக்காக செபிக்கிறேன். என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆசீர்வதியும், விசுவாசத்தை பெருக பண்ணும், பயப்படாதே என்று சொல்லி ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. சீடர்களோடு நீர் பயணம் செய்தது போல்
எங்கள் வாழ்க்கையிலும் நீர் பயணம் செய்யும்படிக்காக உம்மை அழைக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அமைதியினாலும் ஒற்றுமையினாலும் மகிழ்ச்சியினாலும் மன்னிக்கிற குணத்தினாலும் எங்கள் அனைவரையும் நிரப்பி காத்துக் கொள்வீராக. எங்களுக்கு அந்தஸ்தும் ஆட்சியும் வேண்டாம் ஆண்டவரே, பெயரும் புகழும் வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருந்தால் எப்போதும் அப்பனே எங்கள் அனைவரோடும் நீர் ஆசீர்வதிங்க எங்களை நடத்துமாறு வேண்டுகிறோம். என்னோடு இணைந்து செல்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களில் எழுப்புதல் உண்டாகட்டும். கணவன் மனைவிக்குள் எழுப்புதல், பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள் எழுப்புதல். எங்களை எழுப்பி பயன்படுத்துகிற ஆண்டவர், என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் எழுப்பீராக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உலகம் முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிற நமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்தியா முழுவதும், இந்தியா வெளியில, யாழ்ப்பாணம், ஸ்ரீலங்காவில் இருந்து ஆண்டவரை பார்க்கிற உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. லெபனான் நாட்டில் இருந்து பார்க்கிற உமது மகனை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, யுஎஸ்ல இருந்து அநேகர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆசீர்வதியும். சிங்கப்பூர், மலேசியா ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆஸ்திரேலியாவில் உமது பிள்ளைங்க பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆசீர்வதியும். உலக நாடுகளிலே பல செயலிருந்து பார்க்கும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆஸ்திரியா ஆசீர்வதிங்க, உடைய கரம் இருப்பதாக. கனடா ஆசீர்வதிங்க. உமது பிள்ளைகளுக்குள் அநேக மாற்றங்கள் உண்டாக. உமக்காக பல விசுவாசம் உள்ள குடும்பங்களை எழுப்பாக ஆண்டவரே. ஜெபிக்கிற குடும்பங்கள் எழுமட்டும். உலகத்தையும் உலக மக்களையும் காக்கிற குடும்பங்களை எழுப்பீராக. ஆசீர்வதி ஆண்டவரே. உடைய திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணி வேண்டுகின்றோம். நிறைய துணை பாதுகாத்து நடத்துவீராக. அனைத்தையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி வேண்டுகின்றோம். ஆசீர்வாதங்களை வழங்குவீராக. ஆசீர்வதியும். சார்ஜாவில் இருந்து பார்க்கிற உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய கரம் தொடுவதாக. துபாயில் இருந்து பார்க்கிற உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய கரம் இந்த காலை நேரத்தில் தொடுவதாக. பிள்ளைகளின் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. நம்பிக்கையிலே உறுதிப்பட்டு உம்மை நம்பி பயணிக்கின்ற வாழ்க்கை தருவீராக. உம்மை பின்பற்றி நடக்கிற எண்ணத்தை தருவீராக. உம்முடைய வாக்கை மீறி நடக்கிற எண்ணங்களை பிடுங்கீறியும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிற எண்ணங்களை ஒவ்வொரு உள்ளத்திலும் புகட்டுவீராக. உம்முடைய வார்த்தைக்காக வாழ்கிற கிறிஸ்துவ மக்களை உருவாக்குவீராக. கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நிறையங்களை தொடர்ந்து காத்துக்கொள்ளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடி உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவருமே பெற்றுக் கொள்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். மகளே, கலங்காதீர்கள். நம்ம கண்ணீர்களை துடைக்கும் ஆண்டவர் நம்முடன் இருக்கின்றார். எதை குறித்து கலங்காமல் ஒவ்வொரு நாளும் விதை வாசிங்க, பைபிளை படிங்க. அந்த வாக்கு உனக்கு புதிய வழிகளை காண்பிக்கும். ஆகவே இந்த நிகழ்ச்சியானது யூடியூப்ல உண்டு. சர்ச்ல போய் மரியான் டைப் பண்ணுங்க, எல்லா வீடியோஸ் வரும். இன்னைக்கு ஆண்டவர் கிருபையினால் 300வது நாள், 301 days ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். 301 days, 301வது நாள் ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் நிகழ்ச்சி ஸ்டாப்பாகாமல் நடத்துகிறார். எந்திரிமா அவரே இதை எங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு கொடுப்பார். நீங்க கூட எழுப்புங்க. விரும்புகிறார். அவே நீங்க இருக்கிற இடத்த ஆண்டவருக்கு சாட்சியா இருங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இது வாசகர்கள் எபிரேயர் புத்தகத்திலே 11ஆம் அதிகாரம் எழுதி வைத்துக் கொள்வோம். 1-2, 8-19. Hebrew chapter 11 verse 1-2 and 8-19. விசுவாசத்தின் அறிக்கை பாடல் பதிலாக இன்றைக்கு பதிலுரை பாடல் நற்செய்தி முதல் அதிகாரம் 21-75 வரைக்கும். Today's gospel, இன்றைக்கு நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி 4:35-41. வாழ்க்கை புயலை அடக்குகிற வசனம். இதை படிச்சு கையை வச்சு ஆண்டுட்டு ஜெபம் பண்ணுங்க. இதை நான் சுதந்திரிக்கிற ஆண்டவரே அப்படின்னு. ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். பைபிள்ல இந்த பகுதியை திறந்து கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரின் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். தொடர் படிங்க. இறைவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போக மறக்காதீங்க. எல்லாரும் ஆலயத்துக்கு போகணும். ஆண்டவர் வாக்கை கேட்கணும். ஆண்டவர் ஆராதிக்கணும், புகழணும். நாளை தினம் ஆண்டவர்
ஆண்டவரை ஆராதிக்கிற தினம். ஆகவே எல்லோரும் ஆலயத்துக்கு போங்க. நாளை மாலை 6 மணிக்கு ஆன்லைனுக்கு வாங்க, குடும்பத்தோடு வாங்க. வாலிபர்களுக்கு விசேஷ நிகழ்ச்சி என் பிள்ளைகள் நடத்துவார்கள். செய்தியும் பாடல்களும் இருக்கும். நீங்க உங்க வாலிப பிள்ளைகள் அமர செய்து அவர்களையும் அதே போல எழுப்புங்க. பிறகு அதை தொடர்ந்து பெரியவர்களுக்கு சிறிய செய்தி இருக்கும். நாளை மாலை 6லிருந்து 7 வரைக்கும் 1 மணி நேரம். தயவுசெய்து நாளை மாலை எல்லாரும் மீண்டும் சந்திப்போம். இறைவன் உங்களையும் உங்க வீட்டாரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.